ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லோரும் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறோம்னா வெண்டைக்காய் தான் கொடுக்க போகிறோம். குழந்தைங்க மூளை பயங்கரமாக வேலை செய்யணும் இல்லையா, அதனால தான் வெண்டைக்காய் கொடுக்குறோம். வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மூளை வேலை செய்யும், அது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் மேக்ஸ் நல்லா போடுவாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்ம மேக்ஸ் நல்லா போடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு 4 வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர் தூள், பின்ன மஞ்சத்தூள், சீரகம், ஆயில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணது, செக்கு எண்ணெய் அதை தான் எடுத்திருக்கேன். வாட்டர் தான் எடுத்திருக்கேன், கஞ்சி தண்ணியில் செய்யலை. நம்ம இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை பொரிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாலாம் வணங்கும் போது அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருச்சுன்னா எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும், இந்த வெண்டைக்காய் வணங்காது. அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வணக்கிட்டு அது கூட வெங்காயம் வணக்கும் போது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வணங்கிக்கும். வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் ஒரு கலர் மாறுற அளவுக்கு வணக்கிக்கலாம். ஆயில் நீங்கள் நிறையா இருக்குன்னு எப்பயுமே நினைக்காதீங்க. நான் நீங்கள் வேணால் பாருங்கள், நான் வீடியோ நல்லா பார்த்தா தெரியும். ஜூம் பண்ணுவேன், ஜூம் இன் பண்ணுவேன், ஜூம் அவுட் பண்ணுவேன், அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. எண்ணெய் நான் கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஓரளவு வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை கூட வணங்கும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். இது நல்லா ஏன் வணங்கணும்னு சொல்கிறேன்னா, ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சுன்னா பாப்பாவுக்கு நார்மலாக இப்படி ஓரளவு இருக்கும் போதே நம்ம சாப்பாடு வேக வச்சு கொடுக்கும்போது அந்த சாப்பாடு வலுவலுன்னு ஆயிரும். இதே நம்ம நல்லா வணக்கிட்டு கொடுக்கும்போது அந்தளவுக்கு சாப்பாடு வலுவலுவு தன்மை இருக்காது, ரொம்ப வலுவலுன்னு இருக்காது, நார்மலாக இருக்கும். இது நல்லா வணங்கின பிறகு ஒரு ப்ரௌனிஷ் ஆகும். அந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் சீரகம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், உப்பும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பாப்பாவுக்கு இவ்வளோதான் உப்பு அப்படின்னு போடுங்க. நான் காரத்துக்கு பெப்பர் தூள் போட்டிருக்கேன். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த 3மே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 3மே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது மிக்ஸ் ஆனதோடு அந்த எண்ணெயில் லைட்டாக பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பாடும் பருப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுருங்க. உப்பு ஃபஸ்ட்டே போட சொல்லிட்டேன். சாப்பாடும் பருப்பும் தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வெறும் ஒயிட் ரைஸில் வெண்டைக்காய் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, கொஞ்சம் பருப்போடு சாப்பிடும்போது அந்த பருப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் பருப்பும் அரிசியும் ஊற போட்டிருந்தேன். இது நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு மூடி விட்டுக்கலாம். நான் 5 விசில் விட்டேன். ஏன்னா நம்ம ரைஸ் எல்லாம் அப்படியே போட்டிருக்கோம். வேக வச்சாலுமே நான் 5 போடுவேன். நான் இன்றைக்கி நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது வெண்டைக்காய் இப்போ தான் கொடுக்குறேன், அதனால் எப்படி சாப்பிடுவான்னு தெரியல. அதனால மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தான் கொடுக்க போகிறேன். இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. அவங்க எப்பயுமே நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ.